get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 10 இசையும் நெருப்பாகும். மூர்சமத் அந்த பாழடைந்த கோட்டை மண்டப பெருங்கதவுகளை சாத்தும் முன்பாக அக்கதவுகளை பலவந்தமாக திறந்து கொண்டு உருவிய வாட்களுடன் 10-15 வீரர்கள் நுழைந்துவிடவே விஜயன், மூர்சமத் இருவருமே போருக்கு சித்தமானார்கள். விஜயபாகு சுடர்விழியின் இடையிலிருந்த தனது இடது கையை எடுத்து தனது வாளை வலது கையில் உருவி கொண்டதன்றி எட்ட தூணில் சாத்தியிருந்த இரு வேல்களில் ஒன்றையும் இடது கையில் ஏந்தி கொண்டு இரு எதிரிகளையும் நோக்கி நடந்தான். மூர்சமத் தனது பெரிய வாளை மட்டும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு முன்னால் வருபவர்களின் தலைகளின் மீது இறக்க முயன்றான். அந்த இருவர் போர் முயற்சியை கண்டதும் வேகமாக முன்னேறிய இரு வீரர்கள் விஜயன் வாளுக்கும் வேலுக்கும் பலியாகி தரையில் சாய்ந்தார்கள். மூர்சமத்தின் வாள் இன்னொரு வீரன் தலையில் வேகமாக இறங்கவே அவன் மண்டை இரண்டாக பிளந்து அதிலிருந்து கொட்டிய இரத்த பிரவாகம் அவன் உடலை மட்டுமன்றி தரையையும் நனைக்கவே தரையில் தடாலென சாய்ந்த அந்த வீரன் உடல் இரத்தத்தின் மீது உருண்டு பயங்கரமான நிலையை சிருஷ்டித்தது. முன்னேறிய 15 வீரர்களில் 4 பேர் சில வினாடிகளில் விழுந்து விட்டதால் மற்ற வீரர்கள் மூர்சமத்தையும் விஜயபாகுவையும் சூழ்ந்து கொள்ள பக்கவாட்டில் விசிறி போல் விரிந்து அணுக முற்பட்டார்கள். அவர்கள் தன்னை சூழ்ந்து கொள்ள முயன்ற சமயத்தில் விஜயன் சற்று பின்னடையவே மண்டபத்தின் கோடி தூணுக்கு அருகில் நின்றிருந்த சுடர்விழியின் உதடுகளிலிருந்து கிரீச் என்ற ஊதலொன்று வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோட்டைக்கு வெளியே போர் அரவம் முன்னைவிட அதிகமாக கேட்டது. அப்பொழுது மேலும் சில வீரர்கள் உள்ளே ஓடிவர முற்பட்டதை கண்ட விஜயன் மூர்சமத்தை நோக்கி, சமத், இவர்களில் எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ கொன்றுவிடு. இங்கேயே இவர்களுக்கு சமாதி கட்டிவிடுவோம். கேசதாது ஓடாதிருந்தால் அவனையும் ஒழித்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு தூணில் சாத்தியிருந்த இன்னும் 2 வேல்களை எடுத்து புதிதாக வந்தவர்கள் மீது வீசிவிட்டு மற்றவர்கள் மத்தியில் புகுந்து வாளை கரகரவென்று சுழற்றலானான். அவன் வாளின் நுனி தங்கள் ஒவ்வொருவர் முகத்தின் முன்பும் தோன்றுவதை கண்ட எதிரி வீரர்கள் இப்படியும் ஒருவர் போரிட முடியுமா என்று வியந்த சமயத்தில் மூர்சமத் தன் வாளால் சிலரை வெட்டியதன்றி வாளை உரையில் போட்டு இரு கைகளாலும் ஒருவனை தூக்கி பின்னால் வருபவர்கள் மீது விட்டெறியவே அவர்கள் வேகம் சற்று குறையவே செய்தது. அதே சமயத்தில் வீரர்களுக்கு பின்னாலிருந்த இளைய கேசதாதுவின் குரல் பெரியதாக கேட்டது. இருவரை சமாளிக்க இத்தனை பேரால் முடியவில்லையா? உங்களுக்கு வெட்கமாயில்லை என்று இளைய கேசதாது கூச்சலிட்டான். அப்பொழுதுதான் முற்றிலும் எதிர்பாராத அந்த விந்தை நிகழ்ந்தது. வீரர்களை முன்னால் விட்டு பின்னால் நின்றிருந்த இளைய கேசதாதுவை யாரோ ஒரு ராட்சசன் இரு கைகளாலும் தனது தலைக்கு மேல் தூக்கி கொண்டான். அந்த ராட்சசன் பிடியிலிருந்து திமிரி கை கால்களை உதைத்து கொண்ட இளைய கேசதாதுவை பார்த்து திடீரென பலர் ஏக காலத்தில் நகைத்தார்கள். அந்த நகைப்புக்கு காரணம் என்ன என்பதை அறிய திரும்பி பார்த்த மண்டப வீரர்கள் திடீரென பின்புறமாக சாய்ந்து மண்டபத்தின் கதவருகில் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மார்பிலும் ஒவ்வொரு அம்பு தைத்திருந்ததையும் அம்புகள் கழுத்துகளையும் மார்புகளையும் நோக்கி எரியப்பட்டிருந்ததையும் பார்த்த விஜயனும் மூர்சமத்தும் தங்கள் உதவிக்கு வந்தது யார் என்பதை அறியாமல் திகைத்த சமயத்தில் வெளியே இளைய கேசதாதுவை தனது கைகளால் தலைக்கு மேல் தூக்கி பிடித்திருந்தவன் மண்டபத்துக்குள் நுழைந்தான். நுழைந்தவன் திடகாத்திரனாய் இருந்தான். தலையின் முன்கொண்டையில் மயிர்பீலி ஒன்றையும் கழுத்தில் பற்பல நிறங்களால் ஆன மணித்தாவடத்தையும் அணிந்திருந்தான். அவன் இடையில் மான் தோலொன்று காட்சியளித்தது. அந்த மான் தோலை இறுக கட்டிய இன்னொரு பட்டை தோளில் பெரிய வாள் ஒன்றும் காட்சியளித்தது. அவன் கையில் பெரிய வில்லொன்றும் தோளில் அம்பார துணியும் இருந்தன. அந்த மனிதனை பார்த்ததுமே அவன் சிங்களத்தின் ஆதி குடிகளான வேடர் வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை புரிந்து கொண்ட விஜயன் அவனை ஏதோ கேள்வி கேட்க தொடங்கும் முன்பு அவனே கேட்டான், எங்கள் தலைவி எங்கே என்று. பதிலுக்கு காத்திராமல் மண்டபத்தை சுற்றி கண்களை சுழலவிட்ட வேடர் தலைவன் மண்டப கோடியில் தூணொன்றில் சாய்ந்து கொண்டிருந்த சுடர்விழியை கண்டதும் தேவி என்று பரிவுடன் கூவினான். அடுத்து அவள் காலடியில் இளைய கேசதாதுவை ஏதோ கட்டையை எறிவது போல் எரிந்துவிட்டு தனது கால்களை முழந்தாளிட்டு வணங்கினான். வணங்கிய அவன் தலை மீது தனது கையை வைத்து ஆசி கூறிய சுடர்விழி, முருகா எழுந்திரு, சமயத்தில் வந்தாய் என்று நன்றி ஒலித்த குரலில் கூறினாள். முருகன் மெதுவாக எழுந்து சுடர்விழியின் கைகளிலும் கால்களிலும் கயிறு விளைவித்த அடையாளத்தை பார்த்ததும் மீண்டும் அரக்க சொரூபத்தை அடைந்து, தேவி, தங்களை கட்டியவன் யார்? இவனா? சொல்லுங்கள், இவனை இங்கேயே வெட்டி போடுகிறேன் என்று கூறிவிட்டு இளைய கேசதாதுவின் மார்பில் தனது ஒரு காலை வைத்துக் கொண்டான். அந்த நிலையில் கேட்டான், தேவி, நீங்கள் ஏன் பழையபடி சீட்டி அடிக்கவில்லை? குழல் போல் இனிமையாகத்தான் தங்கள் ஊதல் கேட்டது, ஆகையால் தான் வர சிறிது தாமதம் ஏற்பட்டது என்று விளக்கமும் கொடுத்தான். சுடர்விழி முருகனை நோக்கி, முருகா,
இவர் மார்பிலிருந்து காலை எடுத்துவிடு, இவர் எனக்கு உதவி இருக்கிறார் என்று கூற அதை கேட்ட முருகன் மட்டுமின்றி விஜயனும் மூர்சமத்தும் கூட வியப்படைந்தனர். இந்த உரையாடலுக்குள் மண்டபம் முழுவதிலும் வேடர்கள் நிரம்பிவிடவே இளைய கேசதாது தனது உயிர் இனி அரைக்காசு பெறாதென்பதை உணர்ந்தான். அப்படி உணர்ந்த சமயத்தில் இளைய கேசதாது தனக்கு உதவி இருப்பதாக சுடர்விழி கூறியது அங்கிருந்த எல்லோருக்குமே வியப்பா இருந்ததால் சுடர்விழியே அதற்கு விளக்கம் தந்தாள். இந்த வீரர் என்னை 2 வீரர்களை விட்டு இங்கு தூக்கி வர செய்தார். வந்ததும் என்னை தூணில் பிணைத்தார். நான் தூண்டில் மீன் என்றும் சிங்கள மன்னரை வரவழைக்கவே என்னை தூக்கி வந்ததாகவும் அறிவித்தார். அவருக்கு நான் இருக்கும் இடம் தெரிவிப்பதற்காக வாயால் ஊத சொன்னார். நான் ஊதினேன். ஊதல் புல்லாங்குழல் இசை போலிருக்கிறதென்று பாராட்டி மேலும் தொடர்ந்து ஊதும்படி மிரட்டினார். நான் தொடர்ந்து ஊதினேன். இடையிடையே என்னை பார்த்து நகைத்தார். ஆனால் அந்த ஊதல் எங்கு எட்டும் என்பது அவருக்கு தெரியாது. பாவம், இசையும் நெருப்பாகும் என்பது அவருக்கு புரியவில்லை. நிலைமை மிஞ்சிவிட்ட பிறகுதான் சீட்டி அடித்தேன் பழையபடி என்று நடந்த கதையை முடித்தாள். இதை கேட்டதும் மண்டபத்தில் கூடியிருந்த வேடர்களின் சினம் அதிகமாகவே எல்லோரும் கொல் அவனை, கொண்டு வாருங்கள் அவனை, புலிகரடிக்கு இரையாக போடுவோம் என்று கூக்குரலிடவே இளைய கேசதாது நடுங்கினான் தனது ஆயுட்காலம் முடிந்துவிட்டதென்று. சுடர்விழியின் நோக்கமறிந்த முருகன் இளைய கேசதாதுவின் மார்பிலிருந்து தனது காலை எடுத்து டேய் எழுந்திரு என்று உத்தரவிட இளைய கேசதாது எழுந்தான் மெதுவாக. இவனை என்ன செய்யலாம், உத்தரவிடுங்கள் என்று முருகன் வினவினான். இங்கு உத்தரவிடக்கூடியவர் சிங்கள மன்னர் ஒருவர்தான், அவரை கேளுங்கள் என்று சுடர்விழி விஜயனை சுட்டிக்காட்டினாள். அப்பொழுதுதான் முதலாக விஜயபாகுவை பார்த்த முருகன் இளைய கேசதாதுவை இழுத்து சென்று விஜயனின் காலில் கிடத்தி தானும் மண்டியிட்டு வணங்கினான். விஜயபாகு மன்னன் என்பதை அறிந்ததும் மண்டபத்திலிருந்த வேடர்கள் அனைவரும் வணங்கினார்கள். சுடர்விழியின் அந்த படையை பார்த்ததும் அவளை தீண்ட யாராலும் முடியாதென்பதை புரிந்து கொண்டான் விஜயன். அவள் ராவணன் மலை பர்ணசாலையில் தனித்திருந்த காரணமும் அவனுக்கு சந்தேகமர புரிந்தது. அவளை அன்பு ததும்பும் கண்களுடன் நோக்கிய விஜயபாகு முடிவாக முருகனை தனது 2 கைகளாலும் தூக்கி நிறுத்தி வேடர் தலைவனே, உன்னால் நாங்கள் மூவரும் இன்று பிழைத்தோம் என்று நன்றி கூறினான். மன்னவா, தங்களுக்கு உதவ வாய்ப்பு கிடைத்ததால் எங்கள் இனத்துக்கே பெருமை கிட்டியிருக்கிறது. வேடர்கள் சிங்களத்தின் எல்லா காடுகளிலும் இருக்கிறார்கள். எங்கள் தலைவியின் குழலோசை கேட்டால் எந்த சமயத்திலும் எங்கும் வேடர் உதவி தங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு வேண்டுகோள் என்றான் முருகன். எதை வேண்டுமானாலும் கேள் முருகா என்றான் விஜயன். எங்கள் தலைவியை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அவள் மனம் நோக நடக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டான் முருகன். இதை கேட்ட விஜயன் பிரமித்தான். தனக்கும் சுடர்விழிக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக முருகன் நினைத்திருப்பது எவ்வளவு தவறு என்று நினைத்து அதை மறுக்க வாயெடுத்தான். ஆனாலும் வாயிலிருந்து சொற்கள் வரவில்லை. எட்ட இருந்த சுடர்விழியை நோக்கினான். அவள் வதனத்தில் வெட்கத்தின் சாயை பூர்ணமாய் இருந்தது. செவ்விய இதழ்கள் வெட்க புன்முறுவலால் லேசாக மடிந்திருந்தன. அப்படி மடிந்ததால் கன்னங்களில் அழகிய குழிகள் விழுந்து வதனத்தின் அழகை 1000 மடங்கு அதிகப்படுத்தின. விஜயன் தன்னை உற்று பார்ப்பதை கண்டதும் அவள் தனது மரவுரி ஆடையை சரி செய்து கொண்டாள். இந்த சின்னங்களை கவனிக்கவே செய்த விஜயன் சற்றே சலனம் அடைந்தாலும் அதை வெளிக்கு காட்டிக் கொள்ளாமல் சுடர்விழி, இளைய கேசதாதுவை என்ன செய்யலாம் என்று வினவினான். அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் என்றாள் சுடர்விழி. முருகா, இவனை தூக்கி நிறுத்து என்று உத்தரவிட இளைய கேசதாது தூக்கி நிறுத்தப்பட்டான். அவனை நோக்கி கேட்டான் விஜயன். இளையவனே, சுடர்விழியை கடத்தி வந்திருக்கிறாய். என் கழுத்தில் சுருக்கிட்டு கொல்ல முயன்றாய். இந்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம், நீயே சொல் என்று வினவினான். அந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றுக்கே மரண தண்டனை விதிக்கலாம் என்பதை அறிந்த இளைய கேசதாது ஏதும் பேசாமல் மௌனம் சாதித்தான். உண்மையான தைரியம் இல்லாதவன் ஆதலால் அவன் கால்களும் லேசாக நடுங்கின. இதையெல்லாம் கவனித்த விஜயன், முருகா, இவனை விடுதலை செய்து அனுப்பிவிடு. இவன் புறவியை கொடுத்துவிடு. திரும்ப இந்த பக்கம் வந்தால் நீயே இவனை வெட்டி போடு என்று தீர்ப்பளித்தான். இந்த தீர்ப்பு யாருக்கும் திருப்தி இல்லாதிருக்கவே மூர்சமத் ஏதோ முரட்டு குரலில் முணங்கினான். இவன் விஷப்பாம்பு எசமா, இப்பொழுது விட்டால் மறுபடியும் வந்து கடிக்காதிருக்காது என்று கரகரத்த குரலில் தனது கருத்தை தெரிவித்தான். அடியவன் கருத்தும் அதுதான் என்றான் முருகன். மற்ற வேடர்கள் இளைய கேசதாதுவை கொலை பார்வையாக பார்த்தார்கள். அவர்கள் நோக்கத்தை புரிந்து கொண்ட விஜயபாகு, புத்த மதம் இம்சையை அனுமதிப்பதில்லை. உயிர்வதை அதன் நோக்கமில்லை. பகைவனுக்கும் அருள்வதே அதன் தத்துவம். இவன் போகட்டும். இவனுக்கு திராணி இருந்தால் எங்காவது போர்க்களத்தில் சந்திக்கட்டும் என்று அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு, கேசதாதுவின் இளையவனே போய் வா என்று உத்தரவு கொடுக்க இளைய கேசதாது தலையை தொங்க போட்டுக்கொண்டு மெதுவாக மண்டபத்தை விட்டு வெளியேறினான். வேடர்கள் அவனுக்கு வேண்டா வெறுப்பாக வழிவிட்டார்கள். விஜயன் பிறகு மூர்சமத்தை நோக்கி, சமத், நீயும் முருகனும் இந்த வீரர்களுடன் சென்று கோட்டையின் வெளிப்புறத்தில் இருக்கும் பிணங்களை ஒதுக்குங்கள். சிலவற்றை காட்டுக்குள் இழுத்துவிட்டால்
துஷ்ட மிருகங்கள் பிழைத்துக் கொள்ளும். இன்றிரவு இந்த பாழடைந்த கோட்டையில் தங்கி நாளை காலையில் நாங்கள் புறப்படுகிறோம் என்று கூற முருகனும் வீரர்களும் வெளியே சென்றார்கள். மூர் சமத்தும் அவர்களை தொடர்ந்தான். அவர்கள் சென்றதும் மண்டப பெருங்கதவுகளை மூடிய விஜயன் சுடர்விழியை அணுகி, சுடர்விழி, உன்னை தூக்கி வந்தவர்கள் உன்னை உபத்திரவம் செய்தார்களா என்று வினவினான். இல்லை, இருவர் வாள்களை காட்டி என்னை வரும்படி அழைத்தார்கள். ஒரு புறவியும் கொடுத்தார்கள். நான் சென்றேன் அவர்களுடன். நான் செல்லும் இடத்தை உங்களுக்கு அறிவிக்க வாசகத்தை முடிக்கவில்லை சுடர்விழி. விஜயனே முடித்தான். அசோக மலர்களை தூவி சென்றாய். உனது மரவுரி ஆடையின் பகுதிகளையும் கிழித்து கிழித்து ஆங்காங்கு போட்டிருந்தாய் என்றான் விஜயன். அதைத் தொடர்ந்து, உன்னை இறுக கட்டியிருந்தானே இளைய கேசதாது, உன் உடம்பில் கயிற்றுக்காயும் இருக்கிறதா என்று கூறி அவள் அழகிய உடலை பரிசோதிக்கலானான் விஜயன். மார்பில் போடப்பட்டிருந்த கட்டு கைகளை சுற்றி போடப்பட்டிருந்ததால் கைகளில் கயிறு அழுந்தியிருந்த இடங்களை வருடினான். பிறகு கீழே உட்கார்ந்து கால் கட்டுகளின் வடுவை கவனித்தான். அடுத்த வினாடி அவளை வாரி எடுத்தான் விஜயன். அந்த இணைப்பு தனக்கு வேண்டியிருந்தது அவளுக்கு புரிந்தது. அந்த நிலையில் சுடர்விழி அந்த வினாவை வீசினாள். வீரரே, உங்களுக்கு மூன்றாவது ஒருத்தியும் தேவையா என்று. அந்த கேள்வி அவனை அதிர்ச்சியுற செய்தது. என்ன கேட்டாய் சுடர்விழி என்றான் அவளை அணைத்த நிலையில். மூன்றாவது ஒருத்தி தேவையா என்று கேட்டேன் என்றாள் சுடர்விழி. மூன்றாவதா என்று வினவினான் விஜயன். ஆம் வீரரே, லீலாவதி திரிலோக சுந்தரி. இப்பொழுது நான் என்றாள் சுடர்விழி. மேலும் சொன்னாள், அவர்களை விட நான் அழகி அல்ல, இருந்தாலும் மூன்றாம் பட்சமாகவும் நான் இருப்பேன் என்று. இல்லை சுடர்விழி, இல்லை, அவர்கள் இருவரையும் விட உன் அழகு மிக உயர்ந்தது என்றான் விஜயன். அது பொய் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் விஜயன் அணைப்பிலிருந்து அவள் விலகவில்லை.